தொகுப்பாளர் வந்து பேச ஆரம்பிக்கும் போது ஒரு குவிஸ் மாதிரி என்ன இருக்குமா அவங்களுக்குமா எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கு. ஆனா என்னை அழைக்கும் போது நான் எப்படி வெளிப்படையா இருக்கணும், அது மாதிரி என்னை அழைக்கும் போது என்னதான் கூப்பிடுறாங்கன்னு எல்லாரும் தெரிஞ்சிருச்சு. அந்த வகையில ரொம்ப நன்றி. உண்மையாவே இந்த மேடையில் இருக்கிற அனைவருக்கும் மாலை வணக்கம், இரவு வணக்கம். படம் ஆரம்பிக்கும் போது நான் படத்தை நான் எதுவும் பார்க்கவே இல்லை, இதை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. தேவானி ஃபோன் பண்ணாங்க, வந்து படம் பார்க்க கூப்பிட்டாங்க. பேரரசு என்ன இருந்து கூப்பிட்டு வந்தாரு. அப்ப சொன்னேன், வேற யாரோ ராஜா வேற கூப்பிட்டாருன்னு. இல்ல சார், அதுவும் எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னாரு. ராஜாவா தான் எனக்கு தெரியும், இங்க வந்ததான் சிவா ஆறுமுகம்னு வேற பேர்ல படம் இருந்தது. உண்மையாவே இந்த படம் சாங் பார்க்க ஆரம்பிக்கும் போது ஒரு பிளசண்டா இருந்தது. ஒரே இறைச்சலமா இதுமா இருந்த படத்துல பார்க்க ஆரம்பிச்ச ஒரு 1வது நிமிஷத்திலேயே அதுக்குள்ள வந்து ஆடியன்ஸை உள்ள இருக்கிற மாதிரியான ஒரு ஷார்ட்ஸ் அவ்வளவு அழகா இருந்தது. உண்மையா ஃபர்ஸ்ட் வாழ்த்து யாருக்கு சொல்லணும், கேமராமேனுக்கு தான் அந்த ஃபர்ஸ்ட் வாழ்த்து சொல்லணும். அவர் பியூட்டிஃபுல்லா பண்ணிருந்தாங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லா பிளசண்டா கண்ணுக்கு இனிமையா இருந்தது. அப்புறம் அந்த இசை மெலோடியா ஒரு சாங்கு, இது மெலோடி மாதிரி இருக்கு அப்படின்னா அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது பியூட்டிஃபுல்லா வந்து அந்த ரீ ரெக்கார்டிங் வந்து இப்ப வந்த மியூசிக் டைரக்டர்ல மிகச்சிறந்த ரீ ரெக்கார்டிங் கொடுத்திருக்காரு வந்து நரேன். ரொம்ப சூப்பர் அழகா பண்ணிருக்காங்க. அப்புறம் நடிச்ச எல்லாருமே, படத்துல நடிச்ச ஹீரோ விஜய் அஜித் ரெண்டுத்தையும் சேர்த்து விஜய்னு வச்சிருக்காரு நினைக்கிறேன். எனக்கு ஆனா அவர் பார்க்கும்போது கார்த்திகை பார்த்த மாதிரி இருந்தது. ஒரு பிளசண்டான ஒரு ஸ்மைல். நீங்க நிச்சயமா வந்து தமிழ் சினிமாவுக்கு நீங்க ஒரு நல்ல ஹீரோ வருவீங்க. நிச்சயம் இப்படியே நீங்க ஒரு அன்பாவும் பணிவாவும் இருக்கணும். எவ்வளவு உயரத்துக்கு வந்தாலும் தேவயானி மாதிரி நீங்க வந்து 100வது படத்தை தொடர்ந்தாலும் வாசல்ல நின்று வரவேற்ற ஒரே ஹீரோயின் தேவயானி தான். அது மாதிரி நீங்க வரவேற்கலாம் கூட பரவாயில்ல, வணக்கம் சொல்லணும். நீங்க 100வது படத்துல எங்களுக்கு வணக்கம் சொல்லணும். அவ்வளவு அழகா இருந்தது. அதுபோல ஹீரோயின் பேர் வந்து கண்மணி, அழகான தமிழ் பேர்ல. இப்ப ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பேரு தமிழ் பேர்ல ஒரு கண்மணின்னு ஒரு ஹீரோயின் பார்த்தோம். ஒரு பிளசண்டான ஃபேஸா இருந்தது. இல்ல இந்த படம் நம்ம சொல்லுவோம் நல்ல படம் வரணும்னு. ஆனா நல்ல படத்தை ஓட வச்சாதானே நல்ல படம் வரும். இப்ப இந்த படம் பார்த்தோம், நிச்சயமா வந்து ஒரு சமூகத்துக்கு என்ன மாதிரியான ஒரு படம் வேணுமோ அது மாதிரி ஒரு படம் பண்ணிருக்காங்க. இந்த படத்தை ஓட வச்சாதான் நல்ல படத்தை அடுத்தவங்க எடுப்பாங்க. இல்லைன்னா வந்து வேற மாதிரியான படங்கள் தான் வராந்துரும். ஒரு கமர்ஷியல் அப்போ படம் எடுக்கிறவங்களை திட்டி பிரயோஜனம் இல்லை. நல்ல படங்கள் வரும்போது அதை பார்க்க வைக்கிற இல்ல பார்க்கிற ஆடியன்ஸ் இருந்தாதான். இப்ப சொன்னாங்க தேவயானி சொன்னாங்க, நீங்க வந்து ஒரு ஷோல எடுத்துட்டாங்கன்னா அது யுவராஜ் கையில இல்ல. யுவராஜ் படம் பார்த்து அதை வாங்கி ரிலீஸ் பண்ணா அதுதான் அவர் கையில இருக்க தவிர, அங்க வந்து சார் சொன்ன மாதிரி டிக்கெட் கவுண்ட்ல நீங்க 100 டிக்கெட் வாங்கி போய் உள்ள அனுப்பிச்சிருந்தா கூட கேன்டீன்ல ஃபுல் ஆகுதா இல்லையாங்கிற சிச்சுவேஷன் தான் எனக்கு. இன்னைக்கு வந்து தியேட்டர்ஸ்லாம் வந்து மினி ரெஸ்டாரண்ட் ஆயிடுச்சு. ரெஸ்டாரண்ட்ல என்ன பிசினஸ் இருக்கு அந்த பிசினஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் படம் ஓடுது. அப்போ அதுக்கேற்ற மாதிரியான படங்களை வந்து தயாரிக்க வேண்டிய சூழ்நிலை இன்னைக்கு திரைப்படத்துறைக்கு இருக்கு. நீங்க ஒரு நல்ல போஸ்ட்ல இருக்கீங்க. அவங்க சொன்னார் வந்து நீங்க ரொம்ப பணிவான பெண் மட்டும் இல்ல, தீயா பரவக்கூடிய ஒரு பெண்ணும் இருக்கீங்க. தயாரிப்பாளர் சங்கத்தில் இருக்கீங்க. தயாரிப்பாளர்கள் நினைச்சா அவங்க ஒரு அணியா இருந்தாங்கன்னா அவங்களை யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. உற்பத்தி பண்றவங்க அந்த படத்தை தன்னோட உற்பத்தி பொருளுக்கான விலையை நிர்ணயிக்க முடியாத 2 பேர் தமிழ்நாட்டில். ஒருத்தன் விவசாயி, இன்னொருத்தன் திரைப்பட தயாரிப்பாளர். வந்தவன் தான் விலை சொல்லுவான். இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் வந்து நாத்து நட்டேன், களை எடுத்தேன், தண்ணி பாய்ச்சினேன், அறுவடை பண்ணேன், கொண்டு வந்து சேர்க்கிறேன்னா அதுக்கான விலையை விவசாயி நிர்ணயம் பண்ண முடியாது. அது போல தயாரிப்பாளர் 10 வட்டிக்கு வாங்கினேன், 5 வட்டிக்கு வாங்கினேன், இவ்வளவு கஷ்டப்பட்டேன், இவ்வளவு நாள் எடுத்தேன், இந்த படம் இவ்வளவு செலவாயிருக்குங்க, இதுக்கான விலை இவ்வளவு அவரால் சொல்ல முடியாது. இந்த 2 பேருமே தமிழ் மக்களை வாழ வைக்கிற இல்ல சிந்திக்க வைக்கிற இல்ல சிரிக்க வைக்கிற 2 இடத்துல இருக்காங்க. ஆனா இவங்க நிலைமை வந்து இன்னும் படுமோசமான நிலையில் தான் இருக்கு. இதை சரி பண்ணணும்னா உற்பத்தியாளர்கள் ஒன்றிணைந்து அது விலையை அந்த சக்தியை ஒரே சக்தியா நீங்க மாறினீங்கன்னா, தமிழ் குமரன் இங்க இருக்காங்க, எங்களை திட்டாதீங்க. என்ன உங்களுக்கு வந்து நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், நீங்க நிர்வாகத்தில் இருக்கிறதால, இப்போ தேவயானிலாம் வந்து நிர்வாகத்தில் இருக்கிறதா சொல்றேன், நிர்வாகத்தில் இருக்கிறதால எங்களால ஏதாவது உதவி பண்ண முடிஞ்சா எங்களை கூப்பிட்டு சொல்லுங்க. இல்ல எங்க மேல தவறு இருந்தா எங்களை கூப்பிட்டு சொல்லுங்க. நிச்சயமா இந்த தமிழ் சினிமா நல்லா இருக்கணும்னு தான் நாங்க போராடுறோம். எங்களை காப்பாத்தி இருக்க மட்டும் இல்ல, தமிழ் சினிமாவை காப்பாற்றுறதுக்கு பல வகையில நான் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துக்கு உதவியா இருந்திருக்கேன். நிச்சயமா இனிமே இருப்பேன். அதனால நீங்க எது சரி எது தவறு நீங்க முடிவு பண்ணி எங்களை கூப்பிட்டு நாங்க வந்து பேசுறோம். தவறா இருந்தா எப்பவும் திருத்திக்க தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனம் தயாரா இருக்கு. அந்த வகையில இந்த படத்தை
ஓட வைக்க வேண்டியது உங்க எல்லாருடைய பொறுப்பு. ஏன்னா உண்மையாவே வந்து அவ்வளோ அழகா அந்த படம் பார்க்கும்போது, தேவயானிமெல்லாம் பார்க்கும்போது ஒரு பிளசண்டா வனிதா பேசும்போது சொன்னாங்க, ஒரு ஆட்சி மாதிரி வர போறாங்க. நிச்சயமா நீங்க கடைசி வரைக்கும் நீங்க வந்து சினிமாவில் இருந்து நல்ல நிலை இருந்துட்டே இருப்பீங்க. ஏன்னா நீங்க எப்படின்னா ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போ தமிழ் சினிமாவில் வந்து இப்போ நான் ரோஜாவை லவ் பண்ணி கல்யாணம் பண்றேன். அப்போ வந்து அது ஒரு பரபரப்பு செய்தி, அது ஒரு பரபரப்பா அப்பா ரோஜா சொல்ல முடியும் கல்யாணம் பேசிட்டே இருப்பாங்க. அப்ப குஷ்பு சுந்தர் கல்யாணம் பண்ணாங்க, அது ஒரு பரபரப்பு செய்தி. ஆனா உங்களுக்கு மட்டும் ஷாக்கிங் செய்தி. நான் சொல்லக்கூடாது, நான் ஒரு பெரிய இடத்துல இருக்கேன் நடிகரோட, அடிப்பாவி இப்படி பண்ணிட்டேன். அதான் வந்து யாருமே வந்து நீங்க வந்து எதிர்பார்க்க முடியாம ஒரு ஷாக் கொடுத்தீங்க. அந்த வகையில வந்து உங்களுடைய கல்யாணம். ஆனா அதுக்கு பிறகு வந்து உங்க வாழ்க்கை இருக்கு இல்லையா, நிச்சயமா நடிகர்களுக்கு மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்களுக்கே நீங்க ஒரு உதாரணமா இருக்கீங்க. அந்த குழந்தைகளை எப்படி வளர்க்கணும், அழகுங்கிறது வந்து வெளிப்புறத்துல இல்ல, மனசுல இருக்கு. மரியாதைங்கிறது மனசுல இருக்கு. அந்த குடும்பத்தை அவ்வளவு அழகா நீங்க வந்து கொடுத்துட்டு கடவுள் வந்து உங்களுக்கு 2 அழகான பெண் குழந்தை கொடுத்துருக்காங்க, குழந்தைங்களை. உண்மையாவே வந்து நீங்க வந்து உங்க தம்பி பேசுறாரு, பேசும்போது அவர் உங்க மாதிரி தான் நான் பார்த்தேன். அவ்வளவு அவங்க அம்மா இருந்தா எப்படி ரசிப்பாங்களோ அப்படி ரசிச்சீங்க நீங்க, அவ்வளவு பெருமிதமாகவும். ஏன்னா உறவுங்கிறது அதுதான். அந்த உறவை வந்து இந்த சினிமா அவ்வளவு அழகா சொல்லிருக்கு. அது மாதிரி இந்த குழந்தைய நீங்க வந்து பேசும்போது அவங்க அம்மா முகத்துல அவ்வளவு ஆனந்தம், அவ்வளவு பெருமிதம், அப்படி வந்து ரசிக்கிறாங்க. தேங்க்யூ சொல்லு அப்படின்னு போது ரசிக்கிறாங்க. அதுதான் தமிழர் கலாச்சாரம். அந்த கலாச்சாரத்தை இந்த படம் வந்து மிக சிறப்பா எடுத்து காமிச்சிருக்காங்க. நிச்சயமா ரசிகர்கள் எல்லாரும் நீங்க இந்த படத்தை வாழ்த்தணும். அப்புறம் வந்து பேசாம இருக்கிற குழந்தைங்க எல்லாம் பலூன் பிஸ்கட்லாம் கொடுப்பீங்க. நாங்க உட்காந்து பேசாமலே இருந்தோம், ரொம்ப நேரம் பேசிட்டே இருந்தோம். எங்களுக்கு பலூன் சாக்லேட்லாம் கொடுப்பீங்கன்னு நினைச்சேன், அது கொடுக்காம விட்டீங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த கத்திரி வெயிலுக்கு ஒரு குடை வந்து எப்படி வந்து ஒரு சிறப்பா இருக்குமோ, அது மாதிரி வந்து கத்திரி வெயிலா காஞ்சி போயிருக்கிற தமிழ் சினிமாவுக்கு இந்த நிழற்குடை வந்து ஒரு சிறப்பான குடையா இருக்குங்கிறது தான். அது மாதிரி அண்ணனுக்கு தம்பிக்கு ஒரு வாழ்த்து, அது ஒரு வேண்டுகோள். நீங்க சிவப்பா இருந்தீங்க, கருப்பா இருந்தீங்க, இப்ப தூய்மையா இருக்கீங்க, எந்த வண்ணமும் இல்லாம தூய்மையா இருக்கணுங்கிறதா எங்களோட ஆசை. நன்றி, வணக்கம்.